தனுசு ஆல்ரெடி இது 9ஆம் இடம். தனுசு ராசி அப்படின்னாவே காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம். 9னா பாக்கியஸ்தானம். 9ன்னு எடுத்தாவே பாக்கியஸ்தானம். அப்ப திரிகோணத்துல 9ஆம் இடம் அடங்கி இருக்கக்கூடிய தனுசு. தனுசு என்றால் வில்லு. இப்போ மிதுனத்துல இருந்து குரு பகவான் கரெக்டா யார் வீட்டை பாக்குறாருன்னா அவருடைய வீட்டையே பாக்குறாரு. இப்ப நம்ம சொந்த வீட்டுக்கு நம்மளே சூனியம் வச்சுக்க மாட்டோம் இல்ல. அப்ப தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணாலுமே 100% அவங்க அதே மாதிரி இப்ப இந்த குரு பார்வை அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு 3ஆம் இடத்துலயும் அவருடைய பார்வை விழுகுது. அப்போ ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில். ஏன் நம்ம இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அங்க சொல்றோம் அப்படின்னா குருவுக்கு சனி பகவான் ரொம்ப அமைப்பு நல்லது. அப்ப சனி பயிற்சியும் அங்க மாறுது. அப்ப அந்த சனி பயிற்சி அங்க குரு வீட்டுக்கு தான் போறாரு. அப்போ ஒரு சிறப்பு என்னன்னா காளகஸ்தி போயிட்டு வரணும். கண்டிப்பா காளகஸ்தி போகணும். அப்ப இந்த காளகஸ்தி போகும்போது இவங்களுடைய இப்ப அதுல ஆண் மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப தனுசு ராசிலனா விந்தணுக்கள் பிரச்சனை வரும். நிறைய பேத்துக்கு ராகு கேதி பயிற்சியே 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது கும்பராசிக்கு. அப்ப இவங்களோட 3ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்திலு ஃப்ரெண்ட்ஷிப் லைன். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த 2025 குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் மேடம்? தனுசு ஆல்ரெடி இது 9ஆம் இடம். தனுசு ராசி அப்படின்னாவே காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம். 9னா பாக்கியஸ்தானம். 9ன்னு எடுத்தாவே பாக்கியஸ்தானம். அப்ப திரிகோணத்துல 9ஆம் இடம் அடங்கி இருக்கக்கூடிய தனுசு. தனுசு என்றால் வில்லு. இப்போ மிதுனத்துல இருந்து குரு பகவான் கரெக்டா யார் வீட்டை பாக்குறாருன்னா அவருடைய வீட்டையே பாக்குறாரு. இப்ப நம்ம சொந்த வீட்டுக்கு நம்மளே சூனியம் வச்சுக்க மாட்டோம் இல்ல. அப்ப தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணாலுமே 100% அவங்க நிவர்த்தி ஆயிடுவாங்க. ஓகே. அப்ப குரு பகவானுடைய நேரடி பார்வையான அவருடைய இப்ப 7ஆம் பார்வை அப்படிங்கிற ஸ்தானத்தை குரு பகவான் அங்க ஸ்ட்ரெயிட்டா அவருடைய வீட்டுக்கு இருக்கு. அப்போ அந்த குரு அமைப்பு கூடியவங்க என்ன பண்ணணும், பெண்கள் இருந்தாங்கன்னா சின்ன சின்ன மஞ்சள் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு தினந்தோறும் ஒரு சின்ன பிள்ளையாரை பிடிக்கணும். அந்த பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை தட்டுல பரப்பி அவங்களுடைய தேவைகளை எழுதிக்கணும். என்ன வேணுமோ எழுதிக்கணும். முதல் தேவை என்ன தெரியுமா? நல்ல ஆயுள், நல்ல ஆரோக்கியம். இந்த தேவைக்கு அப்புறம் தான் எல்லா தேவையும் நம்ம எழுதணும். அந்த எழுதி அவங்க அதை எடுத்து ஒரு வெத்தலையில பிடிச்சு அவங்க சாமி ரூம்லயோ இல்ல சமையல் ரூம்லயோ வச்சு வழிபடும் போது அந்த நாள் இனிமையா இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த குரு பார்வை அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு 3ஆம் இடத்துலயும் அவருடைய பார்வை விழுகுது. அப்போ ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில். ஏன் நம்ம இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அங்க சொல்றோம் அப்படின்னா குருவுக்கு சனி பகவான் ரொம்ப அமைப்பு நல்லது. அப்ப சனி பயிற்சியும் அங்க மாறுது. அப்ப அந்த சனி பயிற்சி அங்க குரு வீட்டுக்கு தான் போறாரு. அப்ப ஒரு சிறப்பு என்னன்னா குரு வீட்டுக்கு சனி பகவானும் குரு பார்வைக்கு குரு பகவானும் இது எல்லாமே ஒரு கேட்டகரியில வரும்போது இந்த காலகட்டத்தில் யார் ஃபுட்டு தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ இல்லை தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ இரும்பு சம்மந்தப்பட்ட பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமாக போகும், சூப்பராகவே போகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதில் ஃபுட்டு தொழில் ஹோட்டல் வைக்கிறாங்க இல்லையா? இந்த ஹோட்டல் வைக்கிறவங்க இந்த ராசிக்கு தான் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு சின்ன பரிகாரம் என்ன சொல்லணும்னா, மூங்கில் செடி இருக்கு இல்லையா? மூங்கில் பெரிய மரமாலாம் வேண்டாம், ஒரு சின்ன மூங்கில். நீங்கள் பெரிய ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் இருக்கும் தெரியுமா? மூங்கில் செடி இருக்கும். செடியா அவங்க ஒரு ஏன் அப்படின்னா அந்த மூங்கில் செடி இருந்தால் மக்கள் கூட்டத்தை சூப்பராக வர வைக்க முடியும். அது சில வைப்ரேஷனும் அது இழுத்துட்டு வரும். அப்போ ஃபுட்டு தொழில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க மூங்கில் செடியை வைக்கும் போது ரொம்ப அற்புத பலனை அவங்களுக்கு கொடுத்துரும். நம்ம தங்க தொழில் செய்யறாங்களா, ஒரு தங்க மாளிகை இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த ஷாப்புக்கு முன்னாடி அவங்க துளசி செடி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமவர்த்தினின்னு சொல்லி நம்மளுக்கு தொட்டா செடிங்க, அந்த செடியும் அந்த துளசியும் ஒன்னா வளர்த்துனாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு எல்லாருமே வருவாங்க. ஏன்னா அந்த காமவர்த்தினிங்கிற பெயரோட தொட்டாச்சு நீங்க தொட்டா அதை இப்படி சுருங்கிக்கும். அப்போ அது என்னன்னா அதுக்கும் அந்த செடிக்கும் மக்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். காமவர்த்தினா ஈர்க்கிற தன்மை, அந்த ஈர்ப்பு அந்த இடத்துக்கு போகும். நம்மளுக்கு அதுக்குள்ள போனா ஒரு சின்ன நகையாவது வாங்கும்.
அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ராசிக்காரங்களை அந்த தொழிலெல்லாம் தாராளமாக செய்யலாம். ஓகேங்க மேம். இப்போ இவ்வளவும் பலன்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள், ஏதாவது காரிய நிவர்த்தி, ஏதாவது தடைகள் ஏதாவது வருங்களா? திருமண தடை இருக்கு. ஓ, திருமண தடை அப்படிங்கிறது திருமணம் சரி இவங்க போகணும். அடுத்தது இவங்க என்ன பண்ணணும்னா காளஹஸ்தி போயிட்டு வரணும். கண்டிப்பா காளஹஸ்தி போகணும். அப்ப இந்த காளஹஸ்தி போகும்போது இவங்களுடைய இப்போ அதுல ஆண் மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப தனுசு ராசிலனா விந்தணுக்கள் பிரச்சனை வரும். நிறைய பேத்துக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துல குழந்தை தாமதமாகும், இல்லை இளம் வயசுலேயே அதனுடைய குறைபாடு அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்போ இந்த கோயில்கள் போக அல்லாமல் இவங்க திருபிலா சூரணம் அப்படிங்கிற கூடிய ஒரு மருந்து இருக்கு. அது வந்து தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் இந்த மூணும் கலந்த ஒரு பொடி. அது இப்போ டேப்லெட்டாக கூட வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கு. அதை தினம்தோறும் இரவில் இவங்க சாப்பிடும்போது கடுக்காய் என்பது இவங்க பலத்தை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். தாண்டிக்காய் மனோரீதியான ஒரு பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். நெல்லிக்காய் ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதுதான் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த ராசிக்காரர்கள் சாப்பிடும்போது இவங்களுக்கு அதிகமாக வந்து ஒரு புருவ வலி அதிகமாக இருக்கும். நெற்றி பொட்டு புருவ வலியெல்லாம் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து இதை இவங்க நிவர்த்தி ஆகலாம். இப்போ பெயர்ச்சிக்கும் இந்த பரிகாரங்களுக்கு அப்படின்னா பெயர்ச்சி பாட்டுக்கு வருஷம் நடக்கும். அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. நம்ம அதன்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நேரடி பார்வை விழுகுது. அப்போ நம்ம செய்கிற காரியம் சீக்கிரம் நம்மளுக்கு நடக்கும். நம்ம வேலையும் நம்ம ப்ராப்பராக செய்யும் போது நல்ல ஒரு பலனை இவங்க ஈஸியாக அனுப்பிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்கும் போது குரு பயிற்சி நல்லதா போயிட்டு இருக்குன்றப்ப அடுத்ததா ராகு கேது பயிற்சியும் வருது. ஸோ அது மூலயமா இவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? ராகு கேது அப்படிங்கிறது வந்து ராகு கேதி பயிற்சியே 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது கும்பராசிக்கு. அப்போ இவங்களோட 3ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுற்றிலும் ஃப்ரெண்ட்ஷிப் லைன் கம்மி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் வந்து செலக்டிவ்டாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இவங்க ரன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட மட்டும்தான் இவங்க ரன் பண்ணுவாங்க. அப்போ நெகட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறாங்க சீக்கிரமாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய காரியங்கள் பணம் தங்காது. இவங்க வச்ச பொருளை அவங்க வச்ச இடத்துல காணாமல் போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அந்த விஷயத்தில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். கை கால்கள் உணர்ச்சிகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன்னா புதனோட வீட்டில் இங்கேருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். பார்வை நல்லா இருந்தாலும் அதனுடைய ஒரு தாக்கம் கொஞ்சமாவது இருக்கும். இவங்க தான் உடம்பை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். இப்போ இவங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த ஒரு கோயில் அவங்களுக்கு போனால் நல்லா இருக்கும், அவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கோயில்கள் இருக்கா மேடம்? கண்டிப்பாக இருக்குது. கொடைக்கானலில் பூம்பாறைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேலப்பர் முருகர். அங்கே போயிட்டு வந்தாவே அங்க உங்களுக்கு போகணும் அப்படின்னாவே உங்களுக்கு பிராப்தம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ பாக்கியத்துக்கு அதிபதியான அந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்க போகும்போது என்ன அப்படின்னா, அங்க உள்ள போனாவே பிராப்தம் இருந்தால் மட்டுமே அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத அந்த அர்ச்சகர் கூட சொல்லுவாங்க. அப்ப அங்க போகும்போது குழந்தை வேலப்பர், அப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவீங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். மனம் அமைதி பெறும். அப்ப நம்ம எங்க போறோம்? ஹில்ஸுக்கு போறோம், ஒரு மலை மேல போறோம். திரும்பி கீழே இறங்கி வரும்போது நம்ம உச்சாணியை தொட்டுட்டு தானே இங்க வரோம். அப்ப உங்களுக்கு அதே பேலன்ஸா நீங்க எது தொட்டாலுமே ஹை லெவலுக்கு போகும். அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு கோயில். அங்கே ஒன்றுமே நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டாம். ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச ஒரு பழங்கள் இல்லை மாலை அப்படி வாங்கிட்டு போய் அந்த குழந்தை வேலப்பரை நீங்கள் வந்து பார்த்துட்டு வரும்போது சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களில் பரிகாரங்கள்ன்றப்போ வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆண்மை பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் சில பேருக்குலாம் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.